ஒரு மரங்கொத்தி பறவை பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு நாளைக்கு 10,000லிருந்து 12,000 முறை மரத்த கொத்துது. இதனால ஒரு செகண்டுக்கு 20 முறை மரத்த கொத்த முடியுமாம். இப்படி வேகமா மரத்த கொத்தும்போது, அதோட மண்டோடு பாதிக்காத வகையில அதனோட தலையில இருக்கக்கூடிய தசை பாதுகாக்குதாம். இந்த பறவை மரங்கள கொத்தி அதுல வாழக்கூடிய பூச்சிகள உணவா எடுத்துக்கிடுது. அது மட்டும் இல்லாம மரத்தினோட உச்சியில தங்களுடைய கூடுகளை கட்டுது. பொதுவா மற்ற பறவை இனங்கள் மரப்பொந்துல கூடு கட்டும்போது ஒரே ஒரு நுழைவாயில மட்டும் வச்சுக்கிடுது. ஆனா இந்த மரங்கொத்தி பறவை கூடு அமைக்கும் போது 2 நுழைவாயில தன்னோட பாதுகாப்புக்காக அமைச்சுக்கிடுது. இந்த 2 நுழைவாயில் எதுக்குன்னா, ஒரு நுழைவாயில் வழியா ஏதாவது எதிரி வந்துச்சுன்னா இன்னொரு நுழைவாயில் வழியா தப்பிச்சு போயிடும். இந்த பறவையினுடைய கூர்மையான அழகு மரத்தை கொத்துறதுக்கும், காலில் இருக்கக்கூடிய நகங்கள் மரத்தை கெட்டியா பிடிக்கிறதுக்கும், வால் சமநிலையாக இருக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த பறவையோடைய கால்களில் முன்னோக்கி 2 விரலும் பின்னோக்கி 2 விரலும் இருக்கு. இது மற்ற பறவையிலிருந்து மாறுபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கால் விரல்கள் மரத்தின் மேல அந்த பறவை முன்னோக்கி ஏறவும் பின்னோக்கி இறங்கவும் உதவுது. இந்த பறவை உணவுக்காக மட்டும் மரத்தை கொத்துறது கிடையாது. ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு தகவல் அனுப்புறதுக்கும் மரத்தை கொத்தி ஓசை எழுப்புது. குறிப்பா இனப்பெருக்க காலத்துல தன்னுடைய இணை ஈர்ப்பதற்காக மரத்தை கொத்தி ஒலியை எழுப்புது. இந்த மரங்கொத்தி பறவையோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, அதோட நாக்கு தான். இந்த நாக்கு அதோட அழகை விட 5 மடங்கு நீளமா இருக்கு. இந்த பறவையோட நாக்கு நீண்டதாகவும் பசத்தன்மை உள்ளதாகவும் இருப்பதால மரப்பொந்துகள்ல அழகு செல்ல முடியாத இடத்துல நாக்கை நீட்டி அங்க இருக்கக்கூடிய பூச்சியை பிடிச்சி சாப்பிடுது. இதோட நாக்கு நாசி துவாரத்துல ஆரம்பிச்சு தொண்டை வழியா வாய் வரைக்கும் நீண்டு இருக்கு. எப்போதும் சாதாரண நிலையில இருக்கக்கூடிய இதனோட நாக்கு இரையை பிடிக்கும்போது மட்டும் நீண்டுக்கிடுது. பூச்சி புழுக்களை சாப்பிட்ற பறவை மட்டும் கிடையாது, பழங்கள் விதைகளை சாப்பிட்ற மரங்கொத்தி பறவையும் இருக்குதுங்க. ஒரு பெண் மரங்கொத்தி பறவை ஒரே தடவை 2லிருந்து 8 முட்டைகளை இடுது. பொதுவா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மடகாஸ்கர் போன்ற பகுதிகளை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இந்த பறவை இனங்கள் காணப்படுது. இந்த மரங்கொத்தி பறவைங்க காட்டு பகுதியிலையும் மரம் அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதியிலையும் வசிக்குதுங்க. ஒரு சில மரங்கொத்தி இனங்கள் மரங்கள் இல்லாத பாறைகளிலும் பாலை நிலங்களிலும் வாழுதுங்க. மரங்கொத்தி பறவைகள்ல சுமார் 200 சிற்றினம் இருப்பதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 95% மரத்துல வாழக்கூடிய பறவையா இருக்குதுங்க. இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.